கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த 4 நாட்களில் சிலுவையின் மூலமாக பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது, நீதிமானாய் மாறுகிற அனுபவம் கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறது என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு 5வது நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, சிலுவையின் மூலமாக சாபம் உடைக்கப்படுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையின் மூலமாக நம்முடைய சாபங்கள் உடைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அவனுக்கு மாத்திரம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமானால் அதற்கு அவன் ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானால், பிறருடைய அழுகைக்கு அந்த பாவம் காரணமாய் இருக்குமானால், பிறருடைய கண்ணீருக்கு, அவர்கள் படுகிற வேதனைகளுக்கு, அவருடைய அழுக்குறலுக்கு ஒரு மனிதனுடைய பாவம் காரணமாய் இருக்குமானால் அந்த பாவம் அவனுடைய தலைமுறைகளை பின்தொடரும். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பிதாக்களின் பாவத்தை நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால் உண்டாகிற விளைவுகள், அழுகைகள், கண்ணீர்கள், அது இன்னொருவருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் அவர்கள் தலைமுறை கூட அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அது சாபமாக பின்தொடர்ந்து வருகிறது என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட சாபத்தை உடைப்பதற்கு ஒரே வழின்னு தெரியுமா? ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காய் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னி, நீர் எங்கள் பாவங்களை, எங்கள் சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர் என்று அவரை நோக்கி மன்றாடி, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்து நிமித்தமாய் நம்மை பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள் கூட நம்மை விட்டு விலகி போகும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் ஒருவேளை சாபங்கள் தலைமுறையாக உங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்து நிமித்தமாய் பின்தொடர்ந்து வருகிறதா? இப்பொழுதே இயேசுவே, இந்த சாபங்கள் என்னை விட்டு மாறி போகட்டும், இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். சிலுவையிலே மரித்த ஆண்டவர், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு உங்கள் சாபங்களை உடைத்தெறிவார். நீங்கள் சமாதானமாய் வாழ்வதற்குரிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் ஆண்டவர் மாற்றி தருவார். ஆமென்.